மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒருத்தர் டவுட்டு கேட்டிருந்தார். ஹலோ சார், ஹரி விஜயகுமார்ங்கிறவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஹலோ சார் ப்ளீஸ் டூ ஏ வீடியோ ஃபார் வியூ ரேஞ்ச். ஸோ அவருக்காக இந்த வியூ ரேஞ்ச் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வியூ ரேஞ்ச். ஸோ இப்போ நான் ஒரு ஆர்க் ஃபைல் லிங்க் ஃபைலே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ரேஞ்ச் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக எனக்கு எந்த ரேஞ்சில் தெரியணுங்கிறது தான் வியூ ரேஞ்ச். ஸோ இந்த ஹைட்லேருந்து இந்த ஹைட் வரைக்கும் எனக்கு தெரியணும் அப்படின்னு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வியூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஃப்ளோர் பிளானில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா வியூ ரேஞ்சுன்னு இருக்கும். இந்த வியூ ரேஞ்ச் வந்து ஃப்ளோர் பிளானில் தான் தெரியுமே தவிர நீங்கள் இதே 3Dயில் போனீங்கன்னா வியூ ரேஞ்சே இருக்காது. ஏன்னா 3Dயில் நான் ரேஞ்ச் செட் பண்ண மாட்டேன், அதுக்கு வேறு மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, நம்ம அதை பற்றி இப்போ நம்ம பாதல் பண்ண வேணாம். ஏன்னா அவர் பர்டிகுலராக கேட்டது வியூ ரேஞ்ச் இருக்குதா, வியூ ரேஞ்சை பற்றி பார்ப்போம். ஸோ எடிட்னு கொடுத்தோம்னா நமக்கு இங்கே ஒரு வியூ ரேஞ்ச் ப்ரைமரி ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, டாப்னு ஒன்று இருக்குது, கட் பிளேன், பாட்டம், வியூ டெப்த்துன்னு இருக்குது. ஸோ அது என்ன கட் பிளேன்? ஓகே, ஆக்சுவலாக வியூ ரேஞ்சுங்கிற முதல்ல செக்ஷன் வியூ மாதிரி நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம கட் பண்ணி எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல உள்ள இது என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே நமக்கு தெரியும். ஃப்ளோர்ஸ் அண்ட் வால்ஸில் நமக்கு தெரியும். டாப் அண்ட் பாட்டம் இந்த கட் பிளேனுக்கு மேலே எவ்வளோ தூரம் கீழே எவ்வளோ தூரம் தெரியணும் அப்படிங்கிறது தான் அந்த கட் பிளேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வருவோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இதை டிசேபிள் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில லைன்ஸ் வந்து கோல்டாக தெரியுது, சில லைன்ஸ் வந்து டல்லாக தெரியுது. ஓகே, ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா வியூ ரேஞ்சுக்கு போகிறேன். போயிட்டு இந்த கட் பிளேனோட டெப்த்தை நான் மாற்றுறேன். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன்னா 6 ஃபீட்டுன்னு மாற்றுறேன். ஓகே, நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? தெரியலை. ஓகே, இந்த கட் பிளேனுங்கிறது டாப் அண்ட் பாட்டமுக்கு உள்ளே தான் இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டாப்பை வந்து நான் 12 இந்த இடத்துல வேணாம் இந்த இடத்துல வச்சுக்கோம். ஓகே, அப்போ தான் இதோட இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். டாப் ரேஞ்சை வந்து 12 அடின்னு நான் மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 12 அடியில் உள்ளது வெளில தெரியுது. இந்த இடத்துல ஒரு 12 அடியில் ஏதோ ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் போகுது. ஒன்றும் இல்லை, ப்ளம்பிங்கோட பைப் லைன். ஸோ அது என்னென்னா ஆக்சுவலாக எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள், 11 ஃபீட்டில் இருக்குது. ஸோ நான் வியூ ரேஞ்ச் என்னன்னா டாப் லெவல் அப் டு 12 ஃபீட்டில் உள்ளது வரைக்கும் எனக்கு தெரியணும். பாட்டம் 0லேருந்து 12 ஃபீட் வரைக்கும் உள்ளது எனக்கு தெரியணும். கட் பிளேன் எந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன், ஸோ கட் பண்ணுற இடத்துல எதெல்லாம் கரெக்டாக கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து திக் லைனாக தெரியும் நமக்கு. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இதை தெளிவாக என்ன புரிஞ்சுக்குது, என்ன பண்ணுறேன்னா இதை 10 ஃபீட்டு இதை 9 ஃபீட்டுன்னு மாற்றுறேன். பாருங்க, டோரு விண்டோ எதுவுமே காணும். ஏன்னா இந்த ரேஞ்சில் இல்லை. கட் பிளேன் 10 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டில் இல்லை. இப்போ பாருங்க, இதை வந்து ஒரு 6ன்னு மாற்றுறேன். ஓகே, 6லேயும் வரல, 0 அப்பயும் வரல. ஏன்னா என் கட் பிளேன் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ 6ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா அது கட் பிளேனில் வரல. ரைட்டுங்களா? ஸோ கட் பிளேன்லேயும் வரணும், இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளது தெரியும். சரி, அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வியூ டெப்த்துன்னு இருக்குது. ஸோ எனக்கு இந்த லெவலுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே எவ்வளோ கீழே வரைக்கும் தேவை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு -5 ஃபீட்னு கொடுக்குறேன். பாருங்கள், லெவல் 1க்கு கீழே -5 அடி வரைக்கும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் தெளிவாக தெரியும். அல்லது நான் இப்படி கொடுக்கறதுக்கு பதில் லெவல் பிலோன்னு கொடுக்கலாம். இந்த லெவல் பிலோ எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ நான் 10th ஃப்ளோரில் இருக்கேன், இல்லை 10th லெவலில் இருக்கேன், எனக்கு லெவல் பிலோன்னு கொடுத்தாங்க 9th லெவலில் உள்ள வரைக்கும் தெரியும். 9th லெவலுக்கு மேலே என்ன இருக்குது, 9th லெவல் உதாரணத்துக்கு 90 ஃபீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த 90 ஃபீட்லேருந்து அதுக்கு மேலே உள்ளது மட்டும் நமக்கு தெரியும். அன்லிமிட்டட்னா கீழே, அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் உள்ளது வரைக்கும் தெரியுங்க. எந்த ஃப்ளோரில் இருந்தாலும் சரி, அன்லிமிட்டட்னு கொடுத்தீங்கன்னா அது கீழே உள்ளது வரைக்கும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ திருப்பி இந்த கான்செப்டுக்கே வரேன்.
தெளிவாக என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா வெளியில் வால் வரைவோம். ஓகே, ரைட்டா? ஸோ இப்போ அந்த வாலோட இதுக்கு நான் இதில் போகிறதோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு ஆர்க் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஆர்க் ஃபைல் ஒரு வால் நான் எடுக்கிறேன். ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் வந்து பேஸ் ஆஃப்செட் 0ன்னு இருக்குது. நான் 10ன்னு கொடுக்குறேன். என்னாச்சு? மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வி ரேஞ்சுக்கு போகிறேன். ஓகே, கட்டிங் பிளேனை வந்து ஒரு 15, டாப் பிளேன் வந்து 20, பாட்டம் பிளேன் வந்து 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே உள்ளது தெரிஞ்சிருச்சு. இப்போ புரியுதுங்களா அந்த இதை பற்றி? ஓகே, இதுதான் வந்து வி ரேஞ்ச். ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதில் கட் ஆகி வருது. இப்போ எனக்கு வந்து ஒரு டோரை வைக்கிறேன். டோரை வச்சா எனக்கு வரல, ஏன்னா சில் ஹைட் வந்து மேலே இருக்குது. இருங்க, திருப்பி நம்ம நார்மலுக்கு வந்துடும். டோர் வால் ஓகே, அதை பற்றி நம்ம வி ரேஞ்சில் வந்து அதை பற்றி குழப்பிக்க வேணாம். வி ரேஞ்சு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஹைட்டு நம்ம கொடுக்குறோமோ டாப் அந்த லெவல்லேருந்து அந்த லெவலுக்குள்ளே உள்ளது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் திருப்பி வரைவோம். வி ரேஞ்சை நான் நல்லிஃபை பண்ணிடுறேன். 7 feet, 4 feet, 0 feet. Okay, wall unconnected, level 2 வரைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. டோரு சில் ஹைட் 0. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் திருப்பி நாங்கள் வி ரேஞ்சை நான் மாற்றினேன்னா என்ன ஆகும்? இப்போ இதை வந்து 10 feet, ஓகே, இதை 8 feet, இதை 6 feet. பார்த்தீங்கன்னா நம்ம மறைஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் வந்து வி ரேஞ்சோட வேலை. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா சொல்லுங்கள், நான் வேறு மெத்தடில் நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.